பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டுடே நம்ம டே 4 2025 இருக்கோம். ஸோ ஃபார் நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க. ஸோ ஃபைன், நல்லது. ஸோ நோட் டவுன் பண்ணிக்கிங்க எல்லா வேர்ட்ஸும் டெய்லி பேஸில் நீங்கள் வந்து நோட் டவுன் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். வாங்க நம்ம இன்றைக்கி கண்டென்ட்டுக்குள்ளார போகலாம். ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து செக்ஸுவலி ஒரு பொண்ணு வந்து அசால்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடான நியூஸ் தான் இது. நம்ம சேனலே ஆல்ரெடி 2 வீடியோ இதுக்கு ரிலேட்டாக போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள், அதுலேயும் உங்களுக்கு சில வேர்ட்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோவும் பாருங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல். ஸோ வாங்க நம்ம நியூஸ்க்கு எக்ஸாக்டாக என்ன நியூஸ்ன்றதை பார்ப்போம். ஸோ அந்த பொண்ணு வந்து செக்ஸுவலி அசால்ட் ஆன பொண்ணு வந்துட்டு அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து இப்போ மீடியாக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய ஐடென்டிட்டி வந்து வெளிப்படுத்திட்டாங்க. இவங்க யார், பேர் என்னங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயில் வந்து வெளிப்படுத்திட்டாங்க. அது பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ், பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வெளிப்படுத்தலாமே தவிர்த்து அவங்க யாருன்ற அடையாளத்தில் நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது. அது வந்து அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இந்த நீதிபதி. இந்த நீதிபதி வந்து அந்த பொண்ணுக்கு ஆதரவாக வந்து இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா, மீடியா மஸ்ட் அப்பாலஜிஸ்னால் மன்னிப்பு கேட்குறதுங்க. மீடியா மஸ்ட் அப்பாலஜிஸ் ஃபார் ரிவீலிங்னா வெளிப்படுத்தல். ரிவீலிங் அண்ணா யூனிவர்சிட்டி சர்வைவர்ஸ் ஐடென்டி. சர்வைவர்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, உயிர் பிழைத்தவங்க, தப்பி பிழைத்தவங்க. அந்த இன்சிடென்ட்லேருந்து அந்த செக்ஸுவலி அசால்ட்டான பொண்ணு அவங்க தப்பிச்சு வெளியே வந்திருக்காங்கல்ல, அதுதான் சொல்கிறாங்க. அதான் மீனிங் சர்வைவர் ஐடென்டிஸ். ஸோ தப்பிச்சு வெளியே வந்தவங்களுடைய விவரத்தை நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது. அதுக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்கணுன்றது தான் வந்து நியூஸோட கண்டென்ட். வாங்க நம்மளுக்கு இதுலேருந்து நம்ம என்ன வேர்ட்ஸ் கிடைக்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே தேர்ட் லைனை செலக்ட் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ ஜஸ்டிஸ் அவங்க மதன், அந்த நேம் அவங்க, அந்த நீதிபதி நேம் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஜஸ்டிஸ் மதன் ஸ்டேட்டட்னா ஒன்றும் இல்லைங்க, சொல்கிறதுங்க. நம்ம நார்மலாக நம்ம வேர்டு கேள்விப்பட்டோம்ல. நம்ம ட்ரெடிஷ்னலாக நமக்கு சில வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும். சொல்கிறது அப்படின்னா டெல்னு சொல்லலாம். இல்லை எஸ்ஏஒய்னா சேனா சொல்லுன்னு சொல்லலாம். ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமான வேர்ட்ஸ் தான் அதெல்லாமே. கொஞ்சம் அட்வான்ஸாக யூஸ் பண்ணுற ஆளுங்களுமே இருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்டேட்டட்னா பார்த்தீங்கன்னா அதுதான் மீனிங், சொல்கிறது தான் மீனிங். ஸ்டேட்னா அது வந்து வெர்பு ப்ரெசன்ட் டென்ஸு, ஸ்டேட்டட்னா பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அவர் சொல்கிறாரு, ஜஸ்டிஸ் மதன் ஸ்டேட்டட் தட் மீடியா ஹவுசஸ் விச் ரிவீல்டு த ஐடென்டிட்டி ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ஹூ வாஸ் செக்ஸுவலி அசால்ட்டட் ஆன் கேம்பஸ் டிசம்பர். ஸோ இதாங்க சொல்கிறாங்க. ஸோ இது இங்கே என்னென்னா, அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து அந்த ரிவீல் பண்ண அந்த இன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. ஹூ வாஸ் செக்ஸுவலி அசால்ட்டட்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஹூ வாஸ்னால் அந்த பெண், பாதிக்கப்பட்ட அந்த பெண். நம்ம தமிழ் உச்சரிக்கிறப்போ ஒரு வேர்டு நம்ம சகஜமாக பேசுவோம் தமிழில். பாதிக்கப்பட்ட அந்த பெண் சொல்கிறோம்ல, அந்த பெண். அந்த மாதிரி வரப்போ வந்து நம்ம ஹூ யூஸ் பண்ணுவாங்களா. இங்கிலீஷில் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ரேம் பண்ணுவாங்க. நீங்கள் ஜென்ரலாக பார்த்துருப்பீங்க, அந்த ஹூ, வாட், வேர், ஹூம், அந்த ஹவு, அந்த மாதிரி கொஸ்டின் மார்க்குள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் ஸ்டார்ட் ஆகும் ஜென்ரலாக. வாட் இஸ் யுவர் நேம், வாட் யுவர் ஃபாதர் ஜாப், ஸோ வேர் ஆர் யூ கோயிங், வென் வில் யூ கம், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி எல்லாமே அந்த WH கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கிலீஷில் தான் இருக்கும், பார்த்துருப்பீங்க. பட் நம்ம சகஜமாக தமிழில் பேசுகிற மாதிரி இங்கிலீஷ்லேயும் சகஜமாக சில வேர்ட்ஸ் இருக்கும். அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வராமல் இன்பிட்வீனில் கூட அந்த வேர்ட்ஸ் வரும். இப்போ இந்த எக்ஸாம்பிளே பார்த்தீங்க அப்படின்னா, Justice stated that media houses which revealed the identity of Anna University student who was sexually assaulted. ஸோ செக்ஸுவலி பாதிக்கப்பட்ட அந்த பெண், அவங்களுடைய ஐடென்டிட்டி வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க மீடியா ஹவுஸ். அதான் மீனிங். ஸோ அதை வந்து சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம எக்ஸாக்டாக இது வந்து ஜஸ்ட்டு ஃப்ரேம் தாங்க, உங்களுக்கு எப்படி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணுன்றது தான் சொல்லியிருக்கேன். நம்ம எக்ஸாக்டாக என்ன வேணுன்றதை பார்ப்போம். ஸோ அதை வந்து கேம்பஸ் அண்ட் டிசம்பரில் வந்து இது பண்ணியிருக்காங்க, அந்த கேம்பஸ்குள்ளே அசால்ட் பண்ணியிருக்காங்க. தென் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மஸ்ட்டு பப்ளிக்லி அப்பாலஜிஸ் வந்து இது பகிரங்கமாக பொது வழியில் மன்னிப்பு கேட்கணும் அந்த மீடியான்னு சொல்கிறாங்க. அப்பாலஜிஸ் அண்டு ஃபேஸ் ப்ராசிக்யூஷன். ஸோ ஃபேஸ் ப்ராசிக்யூஷன். வாங்க நம்ம இது என்ன மீனிங்னு பார்ப்போம். இதான் இன்றைக்கிக்கான வேர்டு பார்க்கலாம் வாங்க. நான் அந்த வேர்டு பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு நம்ம அந்த ஸ்டேட்டுங்கிற வேர்டு பார்த்துலாம். நான் அந்த சொல்லியிருந்தோம்ல செகண்ட் லைனில் வந்து ஜஸ்டிஸ் ஸ்டேட்டுன்னு சொல்லியிருந்தோம்ல. ஸ்டேட்டட்னா சொல்லியிருந்தோம், சொல்கிறதுன்னு சொன்னோம்ல, அதுக்கு ஜஸ்ட் ஒரு மீனிங் மட்டும் சாம்பிள் பார்த்துடலாம். ஸோ ஸ்டேட்னா உங்களுக்கு வந்து நவுனாகவும் பயன்படுத்துவாங்க, வெர்பாவும் பயன்படுத்துவாங்க. நவுனுங்கிறப்போ பெயர் சொல்லுங்கிறப்போ உங்களுக்கு எப்படி வரும்னா, சிம்பிளாக ஒரு கண்ட்ரிக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்ஸ்லாம் சொல்லுவோம்ல, அது நார்மலாக ஸ்டேட் அப்போயும் யூஸ் பண்ணிக்கலாம் நவுன். இங்கே ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டில் நவுன் இருக்குது. அதுவே உங்களுக்கு வந்து வெர்பாக யூஸ் பண்ணுறப்போ கீழே வரேன், இவங்க வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வெர்புன்னு போட்டு வெர்புக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டு சே ஆர் ரைட் சம்திங் எஸ்பெஷலி ஃபார்மலி. ஸோ இப்படின்னு சொல்லலாம்.
ஸோ அதுதான் அது மீனிங். ஒன்றை கூறு அல்லது எழுது. ஸோ அப்பையும் பயன்படுத்துவாங்க. இவங்க இங்கிலீஷ்லேயே பார்த்தீங்கன்னா கூட யுவர் லெட்டர் ஸ்டேட்ஸ்னால் உங்கள் லெட்டர் அந்த மாதிரி சொல்கிறதுன்னு சொல்லி அந்த மாதிரி அர்த்தம். ஸோ அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், சேவும் யூஸ் பண்ணலாம், டெல்லும் யூஸ் பண்ணலாம், ஸ்டேட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ அவங்க சாம்பிள் அந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டட், நீதிபதி வந்து சொன்னார், பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சு போச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போல்டில் பார்த்தீங்கன்னா வெர்பு ஸ்டேட்டு, பாஸ்ட் டென்ஸ் ஸ்டேட்டட். ஸோ ஸ்டேட்டட் வெர்பில். ஸோ இதாங்க அதுக்கான மீனிங். வாங்க நம்ம வந்து ப்ராசிக்யூஷன் பார்க்கலாம் இப்போது. அந்த ஸ்டேட்மெண்ட் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், நியூஸில் உள்ளது. ஸோ மீடியா மஸ்ட் அப்பாலஜைஸ் அண்ட் ஃபேஸ் ப்ராசிக்யூஷன். ஸோ இங்கே ப்ராசிக்யூஷன்னா ஜஸ்ட்டு வழக்குங்க. இப்போ நம்ம ஒருத்தர் மேலே வந்து லீகலாக வழக்கு போகிறோம்ல, கிரிமினல் சார்ஜ் நம்ம போட்டு நம்ம அவங்க மேலே வந்து வழக்கு போகிறோம்ல, அதாங்க மீனிங். வழக்கு தொடுத்தல், வழக்கு போடுதல்னு சொல்லுவாங்கள்ல, அதான் மீனிங். ஸோ இது ஒரு நவுன் வேர்டுங்க. நேச்சர் பார்த்திங்கன்னா நவுன். ஸோ வேர்டு பார்த்திங்கன்னா அதோட மீனிங் பார்த்திங்கன்னா வழக்கு. ஸோ அந்த எக்ஸாம்பிள் அனானிஸ்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, மஸ்ட் அப்பாலஜைஸ் மன்னிப்பு கேட்கணும், அண்டு வழக்கை எதிர்கொள்ளணுன்றார். அண்டு ஃபேஸ் ப்ராசிக்யூஷன்னா வழக்கை எதிர்கொள். நாங்கள் வழக்கு போடுவோம், இதுக்காக நீங்கள் வந்து வெளியிட்டதாக நாங்கள் வழக்கு போடுவோம், வழக்கை நீங்கள் வந்து எதிர்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அதுக்கான எக்ஸாம்பிள். இவங்க கூகுள்லேயும் சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நீங்கள் அதையும் பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாயிண்ட் நம்பர் 1லேயே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ அந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, த மெயின் விட்னஸ் ஃபார் த ப்ராசிக்யூஷன். ஸோ வழக்கின் விட்னஸ்னால் சாட்சியாளருங்க. மெயின்னா அந்த மெயின் விட்னஸ் ஃபார் த ப்ராசிக்யூஷன். ஸோ ப்ராசிக்யூஷன்னா வழக்கின் முக்கியமான சாட்சின்னு சொல்லுவாங்கள்ல, ஹீ இஸ் த விட்னஸ் ஃபார் த ப்ராசிக்யூஷன். வழக்குடைய முக்கியமான சாட்சி அவர் தானே சொல்லுவாங்கள்ல, எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஹீ ஷீட் சொல்லுவாங்களா, யூ சொல்லுவாங்களா, அதான் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் மீனிங். ஸோ ப்ராசிக்யூஷன்னா ஒன்றும் இல்லை, வழக்கு தொடுத்தல். வாங்க நம்ம நெக்ஸ்ட் வேர்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா எம்ஃபசைஸுங்க. ஸோ எம்ஃபசைஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்க, என்ன மீனிங்னு பார்க்கலாம். பிஃபோர் தட்டு இந்த இதிலே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ த ஜட்ஜ் எம்ஃபசைஸ் தட் வைல் தேர் இஸ் நோ லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் மீடியா reporting based on the FIR in a rape case, disclosing the victim's identity is strictly prohibited. ஸோ 2 words பார்க்கலாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா எம்ஃபசைஸ், செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொஹிபிட்டட். ஸோ எம்ஃபசைஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, வலியுறுத்தி சொல்கிறது. வலியுறுத்தலாம், இல்லை வற்புறுத்தி சொல்லலாம், இல்லை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த விஷயம் சொல்கிறாங்கல்ல, அப்போ நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு தாங்க எம்ஃபசைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மீனிங் வந்துட்டு ஜட்ஜு வந்து வலியுறுத்தி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, வைல் there is no legal restrictions. ஸோ எந்த ஒரு சட்ட கட்டுப்பாடுகளுமே இல்லைனாலுமே மீடியாவுக்கு அந்த எஃப்ஐஆர் கேஸை பற்றி, அந்த ரேப் கேஸை பற்றி வெளியே சொல்கிறதுக்கான எந்த ஒரு கட்டுப்பாடுகள் இல்லைனா கூட சில விஷயங்கள் நம்ம வந்து வெளிப்படுத்தக்கூடாது, அதான் சொல்கிறாங்க. டிஸ்க்ளோசிங் வைல்னா இருந்த போதிலும், அதாவது த ஜட்ஜ் எம்ஃபசைஸ் தட் வைல் there is no legal restriction அப்படின்னா எந்த ஒரு கட்டுப்பாடுகள் இல்லாத போதிலுமே, லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன் எந்த கட்டுப்பாடுகள் இல்லாத போதிலுமே மீடியாவுக்குன்னு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கணும். அந்த பொறுப்புணர்ச்சியில் வந்துட்டு அவங்க எந்த விஷயம் வெளியிடலாம், எதை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணலான்ற ஒரு பேசிக் சென்ஸ் அவங்களுக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே டிஸ்க்ளோசிங் த விக்டிம்ஸ் ஐடென்டிட்டி ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட். ஸோ விக்டிம்னா பாதிக்கப்பட்டவங்களுடைய ஐடென்டிட்டி நம்ம வந்து ரிவீல் பண்ணுறது வந்து ரொம்ப தடை செய்யப்பட்டது. ஸ்ட்ரிக்ட்லி வந்து ப்ரொஹிபிட்டட்னா தடை செய்யப்பட்டது, வந்து ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. வாங்க நம்ம அதை ஃபஸ்ட்டு எம்ஃபசைஸ் பார்ப்போம், தென் ப்ரொஹிபிட்டட் பார்ப்போம். இது வந்து ஒரு வெர்ப் நேச்சருங்க. ஸோ தமிழில் மீனிங் பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கு முக்கியத்துவம் கொடு, ஒன்றை அழுத்தமாக கூறு அல்லது வலியுறுத்து. இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தே எம்ஃபசைஸ் தட் ஹெல்த்தி ஈட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஹெல்த்தியாக உணவு சாப்பிட்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லி அவர் வந்து வலியுறுத்தினார்னு சொல்கிறாங்க, அதுதான் மீனிங். ஸோ வலியுறுத்தல், வற்புறுத்தல், இல்லை அழுத்தம் திருத்தமாக ஒரு விஷயம் சொல்லுதல், அதான் மீனிங் எம்ஃபசைஸ். ஸோ இந்த ஒரு வேர்டு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஹிபிட்டட். வாங்க பார்ப்போம். ப்ரொஹிபிட்னா டு சே தட் சம்திங் இஸ் நாட் அலோட் பை லா, டு ஃபர்பிட். ஸோ சட்டப்படி அனுமதிக்கத்தக்கது அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. தடை செய்யப்பட்டது, இதை வந்து அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கோட மீனிங் தான் வந்து ப்ரொஹிபிட், தடை செய், அதான் மீனிங். இது வந்து வெர்பு. நீங்கள் இங்கிலீஷில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, த லா ப்ரொஹிபிட்ஸ் சில்ட்ரன் அண்டர் 18 ஃப்ரம் பையிங் சிகரெட்ஸ். 18 வயதிற்கு உட்பட்டவங்க சிகரெட் வாங்குறது வந்து சட்டத்தால் தடை செய்யப்பட்டது. சட்டத்தால், த லா ப்ரொஹிபிட்ஸ், சட்டத்தால் தடை செய்யப்பட்டது, அதாங்க மீனிங். ஸோ வந்து அனுமதிக்கத்தக்கதில்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் மீனிங். வாங்க நம்ம அதை ஃபோல்சமாக அந்த ஸ்டேட்மெண்ட்டோட ரிப்பீட் பண்ணலாம். இதாங்க அந்த ஸ்டேட்மெண்ட். த ஜட்ஜ் எம்ஃபசைஸ் தட் வெல் there is no legal restriction on media reporting based on the FIR in a rape case, disclosing the victim's identity is strictly prohibited. ஸோ
மீடியாவுக்கு வந்து சில கட்டுப்பாடுகள் லீகலாக இல்லைனா கூட அவங்க வந்துட்டு எஃப்ஐஆர் கேஸை பற்றினா அந்த ரிப்போர்ட்டிங் பண்ணுறப்போ வந்துட்டு அவங்களுடைய விக்டிமோட ஐடென்டிட்டி வந்து வெளிப்படுத்துறது வந்து ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட், இது தடை செய்யப்பட்டதுன்னு சொல்லி வலியுறுத்தி சொல்கிறார், வற்புறுத்தி வலியுறுத்தி சொல்கிறார். அதான் மீனிங். ஸோ இன்றைக்கி நம்ம ஓவராலாக வந்து 4 வேர்ட்ஸ் பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டட் பார்த்தீங்கன்னா வெர்பு, சொல்கிறது டெல் ஆர் சேன்னு சொல்லலாம். செகண்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்சிக்யூஷன்னா ஒன்றும் இல்லைங்க, வழக்கு. தேர்டு வேர்டு பார்த்தீங்கன்னா எம்ஃபசைஸரு. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரொஹிபிட்டடுங்க, தடை செய்யப்பட்டது. ஸோ ஓவராலாக 4 வேர்ட்ஸ் பார்த்துருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே கமெண்ட்டில் வந்துட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த 4 வேர்ட்ஸில் உங்களுக்கு புது வேர்ட் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னாலும் எனக்கு பெட்டராக இருக்கும். ஸோ 4 வேர்டுமே உங்களுக்கு மேபி புதுசாக இருக்கலாம், 4 வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை 2 வேர்டு தெரிஞ்சிருக்கோன்றது தெரியாமல் இருக்கும், எப்படினாலும் இருக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு கமெண்ட்டில் நாலுமே தெரிஞ்சால் 4மே தெரியும்னு சொல்லுங்கள். இல்லை ஒரு வேர்டு தெரிலனா எந்த வேர்டுன்னு போடுங்க. ஸோ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோஸ் யாரெல்லாம் பார்க்குறாங்க நம்ம அதை நம்ம மாற்றிக்கலாம். ஸோ 4மே தெரியல அப்படின்னா நம்ம இன்னும் டீப்பாக போகலாம். 4மே தெரியுது அப்படின்னா நம்ம கொஞ்சம் நம்ம வேறு மாதிரி நம்ம கண்டென்ட்டும் மாற்றலாம். ஸோ அதுக்காக நான் ஜஸ்ட் என்னுடைய ஐடென்டிஃபிகேஷன் பார்த்துக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன். நம்ம கண்டென்ட் நம்ம மாற்றி அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ஐடியாக்காக தான். ஸோ எனக்குமே பார்த்தீங்கன்னா இந்த 4 வேர்ட்ஸும் எனக்கு வந்து ஒரு வேர்டு பொது வேர்டுங்க. செகண்ட் வேர்டு வந்து ப்ராக்சிக்யூஷனுமே நானுமே தான் கற்றுக்கிட்டேன் அவங்க கூட சேர்ந்து. ஸோ ஸ்டேட்டட் எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சு, எம்ஃபசைஸ் ஆல்ரெடி நான் லேர்ன் பண்ணி வச்சுருந்தேன், ப்ரொஹிபிட்டட் நான் ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருந்தேன். ஃபோர்த் வேர்டு இந்த செகண்ட் வேர்டு வந்து ப்ராக்சிக்யூஷன் வந்துட்டு எனக்கே நான் வந்து ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிறேங்க உங்களோட. ஸோ எனக்குமே பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை.